3 கல்யாணங்களை குறித்து பைபிள் நமக்கு சொல்லுகிறது. ஒன்று ஏதேனின் கல்யாணம். கல்யாணம் என்ற வார்த்தை இல்லாவிட்டாலும் ஏதேனில் முதல் கல்யாணம் கர்த்தர் நடத்தி வைத்தார். 2வது கானாவூர் கல்யாணம், இயேசு கிறிஸ்து விருந்தினராக கெஸ்டாக பங்கு பெற்ற கல்யாணம். 3வது கல்யாணம் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம், அது ஆகாயத்தில் நடக்க இருக்கிற கல்யாணம். இந்த 3 கல்யாணங்களிலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆதியாகம புஸ்தகத்திலே 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 22, 23 வசனங்களில் தேவனாகிய கர்த்தர் தம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சவுமாய் இருக்கிறாள், இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி என்னப்படுவாள் என்றான். அல்லேலூயா. இப்படி தான் முதல் கல்யாணம் நடைபெற்றது. தேவனாகிய கர்த்தர் தாம் மண்ணிலிருந்து உருவாக்கின ஆதாமுக்கு அவனுடைய சரீரத்தின் விலா எலும்பில் ஒன்றை எடுத்து அந்த எலும்பிலிருந்து ஒரு துணையை உருவாக்கி அவளை அவனிடத்தில் கொண்டு வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் அவனிடத்தில் கொண்டு வரப்பட்ட பொழுது அவன் சந்தோஷமாக அவளை ஏற்றுக்கொண்டான். இவள் என்னுடைய எலும்பில் எலும்பு, என்னுடைய மாம்சத்தில் மாம்சம் என்று சொல்லி அவன் ஏற்றுக்கொண்டான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் நடக்கிற பரிசுத்த விவாகங்கள் எல்லாமே தேவனால் ஏற்படுத்தப்படுகிறது. இவங்க 2 பேரும் கணவன் மனைவி ஆக போகிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? ரொம்ப ஆச்சரியம். இது பரலோகத்துக்கு முதல்ல தெரியும். தேவன் இவர்கள் 2 பேரும் தாயின் கருவில் உருவாகும் முன்னே அதை முன்குறித்து வைத்திருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய கண்களுக்கு எதிரே ஆச்சரியமான முறையிலே கர்த்தர் இதை நடத்துகிறார். ஆகவே இவர்கள் 2 பேரும் தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். ஏன்னா ஆண்டவர் ஆதாமுக்காகத்தான் ஏவாளை உண்டு பண்ணினார். ஏவாளுக்கு ஆதாமை ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்தார். ஸோ தே ஆர் மேட் ஃபார் ஈச் அதர். அதே மாதிரி தான் இவங்க 2 பேரும் இவர்கள் சமீபத்தில் தான் அறிந்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் இவர்கள் இருவரையும் ஒருவருக்காக ஒருவர் உருவாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே இவர்கள் செய்ய வேண்டிய 2 முக்கியமான விஷயங்கள். ஆதாம் ஏவாள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டது போல தேவன் இணைத்ததை, தேவன் தந்த வாழ்க்கை துணையை மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளுதல் என்று சொல்வது உள்ளத்தில் நிறைவாக வரவேண்டிய ஒரு காரியமாகும். அஜேஷ் இந்த செல்சியாவை தன் மனைவியாக இன்று முதல் மனப்பூர்வமாய் மனதிலே ஏற்றுக்கொள்ள வேண்டும். செல்சியாவும் அஜேஷை என் கணவன் என்று சொல்லுகிற நிலையிலே மனமாற ஏற்றுக்கொள்ள வேண்டியது மிக அவசியம். ஏன் ஏற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததென்றால், சில கல்யாணங்கள் தம்பதிகள்கிட்ட பார்த்தா 20 வருஷம் 30 வருஷம் ஒன்றா வாழ்ந்துட்டு கூட சரியாக தன் புருஷனை ஏற்றுக்கொள்ளாத மனைவிமார் உண்டு. மனசில் ரொம்ப வித்தியாசமாகவே வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. ரயில்வே ட்ராக்கில் 2 பக்கம் பாலமும் ஒன்றா தொடாதது போல் இவங்க 2 பேரும் அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் ஏதோ ட்ராக்கில் குடும்பங்கிற வண்டி ஓடிக்கிட்டு இருக்கோம், பிள்ளைகள்லாம் பிறந்து வளர்ந்து அதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி இருப்பார்கள். 2 பேருக்கும் ஒத்தே போகாது, சந்தோஷமே வராது. ஏன்னா அந்த ஏற்றுக்கொள்ளுதலில் மிஸ்டேக் இருக்கிறது. ஏற்றுக்கொள்ளுதல் என்பது அஸ்திபாரம். அந்த ஏற்றுக்கொள்ளுதல் சரியாக இருக்கும் பொழுது அது மிக வெற்றியாக இருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு 2 பேரை பற்றி ரொம்ப தெரியாது. ஆனால் கர்த்தர் தருகிறார் என்ற விசுவாசத்தினால ஏற்றுக்கொள்ளணும். பை ஃபெய்த், விசுவாசத்தினால அக்செப்ட் ஈச் அதர். அது ரொம்ப முக்கியம். இன்று முதல் வாழ்க்கையில் 2 பேரும் அதிகமாக பேசி, அதிகமாக ஒருத்தர் கவனித்து பார்த்து, ஒவ்வொருத்தருடைய செயல்பாடு எப்படி, முகபாவனை எப்படி இருக்குது, பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அவங்க இது நிற்கிறது, இருக்கிறது, நடக்கிறது, ஒவ்வொன்றும் பல காரியங்களை சொல்லித்தரோம். அப்படி கூர்ந்து கவனித்து அவங்க சொல்கிறதெல்லாம் கூர்ந்து லிசன் பண்ணால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். அந்த புரிந்து கொள்ளுதல் என்பது அடுத்த கட்டம் உங்கள் லைஃப்பில் ரொம்ப முக்கியம். விசுவாசம் மிக முக்கியம். விசுவாசத்தோடு என்றைக்கும் கண்ண மூடிட்டு வாழ முடியாது. 2 பேரும் நல்லா ஒருத்தர் புரிந்து கொள்ளணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் வரக்கூடிய அக்செப்டன்ஸ், புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ளுதல், அதுதான் வெற்றி. அல்லேலூயா. சில ஆரம்பத்தில் ரொம்ப விசுவாசத்தினால தேவனே தந்தார்லாம் ஏற்றுக்கொள்ளுவாங்க. ஆனால் தொடர்ந்து ஒருத்தர் சரியாக அறிந்து கொள்ளாமல் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறதுனால அவங்க போகிற போக்கில்
வந்து வித்தியாசங்கள் வருகிறத பார்க்குறோம். இனி கூட ஒன்றும் காலம் பிந்தி போகலை, எந்த தம்பதிகளும் இதை சரிப்படுத்த முடியும். உங்கள் புருஷன் எப்படிப்பட்டவர், மனைவி எப்படிப்பட்டவள் என்று சொல்லி, சுபாவங்கள் எப்படிப்பட்டது, பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, வார்த்தைகள் எப்படி இருக்குது, பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தாலே போதும், நல்லா புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொள்ளும்போது தெரியும், இவன் இப்படித்தான் பேசுவா, இவர் இப்படித்தான் செய்வார். அப்போ நம்ம புரிஞ்சு போச்சுல்ல, அப்போ அதுக்கு தக்க தான் நம்ம நடந்து கொள்ளுவோம். அல்லேலூயா. அங்கே போட்டி மோதல் என்கிறத தவிர்த்துட்டு புரிந்து கொண்டு நன்றாக வாழும் பொழுது அது ஆசீர்வாதம். ஸோ ஆண்டவர் இவர்களை ஒருவருக்கொருவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அன்றைக்கே அவர் சொல்லிட்டார், இவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். அல்லேலூயா. எனவே அதற்கு ஏற்றுக்கொள்ளுதல் மிக முக்கியம். அந்த ஏதேனில் நடந்த கல்யாணத்திலே ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா, கர்த்தரே, காட் வாஸ் த சாலம்னைசர் ஆஃப் தட் மேரேஜ். அந்த கல்யாணத்தை நடத்தி வைத்தவர், இணைத்து வைத்தவர் கர்த்தர். அவர் ஒரே கல்யாணம் தான் நடத்தியிருக்காரு. அது ஆதாமுக்கு ஏவாளுக்கும் அவர் நடத்தின கல்யாணம் தான். அவரே இறங்கி நடத்தின கல்யாணம். அது பெரிய ஆசீர்வாதமான கல்யாணம். அல்லேலூயா. அவங்க அடுத்து செய்த ஒரு அழகான காரியம், அந்த தேவனோடு நல்ல உறவு வச்சுருந்தாங்க. பைபிள் சொல்லுது, பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டார்கள். அது ஒரு நாள் கேட்டதில்லை, அடிக்கடி கேட்கறது. அவரும் அந்த ஆதாம் ஏவாளை சந்திக்க வருவார், அவங்களும் அவரோட பேசுவாங்க. அந்த உறவு ரொம்ப அழகான உறவு. முதல்ல தே ஷால் பி ஒன், அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும். அடுத்தது தே ஷால் பி ஒன் வித் காட், தேவனோடு அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கணும். இந்த ரெண்டும் நடந்தால் எந்த குடும்பமும் வெற்றியுள்ள குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. ஏன்னா உங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இணைக்கிறது கர்த்தர் தான். நாங்கள் ஊழியக்காரங்க எங்கள் கடமை செய்வோம், ஆனால் நாங்கள் இணைக்க முடியாது. கர்த்தர் தான் உங்கள் ரெண்டு பேரையும் இணைப்பார். ரெண்டாவது, கர்த்தர் தான் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நிற்பார். வேறு யாரும் உங்கள் ரெண்டு பேருக்கும் நடுவில் நிற்க முடியாது, நிற்கக்கூடாது. அப்பாவான பெற்றோரானாலும் சரி, நண்பர்களானாலும் சரி, உறவினர்களானாலும் சரி, பாஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, உங்கள் ரெண்டு பேருக்கு குறுக்க வரவே கூடாது, அதுக்கு இடமே கொடுக்கக்கூடாது. அதில் நடு நிற்கக்கூடிய ஒரே ஒருத்தர் கர்த்தர். கர்த்தர் சொன்னார், நானே உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. முப்புரி நூல் சீக்கிரமாய் அறாது. இன்னைக்கு ரெண்டு புரி நமக்கு தெரியுது, கணவன் மணமகன் மணமகள், நடுவில் கர்த்தர் என்கிற நடுப்புரியும் சேர்ந்து பின்னி பிணைந்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தை அசைக்க எந்த சத்துவத்தாலும் முடியாது. அல்லேலூயா. ஆதாம் ஏவாள் தேவ பிரசன்னத்தை உணர்ந்து தேவ உறவில் நின்ற வேளை வரைக்கும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அருமையாக இருந்தாங்க. அடுத்த சைடு அவங்கள்ட்ட தோல்வி என்ன? நடுவில் பிசாசுக்கு இடம் கொடுத்தாங்க. உடனே கீழ்ப்படியாமல் வந்துச்சு. இதுதான் அந்த குடும்பத்தையே கடைசியில் தோட்டத்தை விட்டே வெளியாக்கிருச்சு. ஸோ அந்த மாதிரி காரியங்களை நம்ம எச்சரிக்கையாக இருந்து, அருமையான பிள்ளைகள், கர்த்தருக்குள் நீங்கள் மேன்மையாக இருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ரெண்டாவதாக நமக்கு கானாவூர் கல்யாணத்தை பற்றி நாம் நன்றாய் அறிந்திருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 2வது அதிகாரத்திலே இருக்கிறது. அந்த கானாவூர் கல்யாணத்திலே காட் வாஸ் அ கெஸ்ட், ஆண்டவர் ஒரு விருந்தினராக வந்திருந்தார். முதல் கல்யாணத்தை அவர் நடத்தி வச்சாருன்னு சொன்னேன். இந்த கல்யாணத்தில் இயேசு உலகத்தில் மனுஷனாக வந்திருந்த நாட்களில் நடந்த கல்யாணம். இதில் இயேசு விருந்தினராக பங்கு பெற்றார். இந்த கல்யாண வீட்டார், இப்போ நீங்கள் இன்றைக்கி ஒரு கல்யாணம் ஏதேனின் அனுபவம் உங்களுக்கு உண்டாகிறது. இனி அடுத்தது உங்களுக்கு வீடு வாழ்க்கை என்று சொல்லி வரும்பொழுது அது கானாவின் அனுபவமாக இருக்கும். வீட்டில் கல்யாண ஃபங்க்ஷன், இன்றைக்கு இன்னும் பல ஃபங்க்ஷன் உங்களுக்கு நடக்கும், பல செயல்பாடுகள் உங்கள் வீட்டில் இருக்கும். அப்போ நீங்கள் இன்றைக்கு ஏதேன் என்கிற விஷயத்தில் மணமக்களாக நீங்கள் காட்சியளிக்கிறீர்கள். நாளைக்கு கானா என்கிறதில் நீங்கள் வீட்டாராக காணப்படுவீர்கள். அல்லேலூயா. அப்போ இந்த வீட்டார் செய்ததில் சுருக்கமாக சொல்கிறதுக்காக வேகமாக சொல்கிறேன். வீட்டார் செய்ததில் மிக விசேஷமான காரியம், ஃபர்ஸ்ட் தே இன்வைட்டட் ஜீசஸ். அவர்கள் இயேசுவை என்ன செஞ்சாங்க? தங்கள் வீட்டுக்கு அழைச்சாங்க. அது அவங்க செய்த ஒரு பெரிய பாக்கியமான காரியம். தே இன்வைட்டட் ஜீசஸ். இயேசுவை கூப்பிட்டாங்க. எத்தனை விருதுக்காரர்களை கூப்பிட்டாவளோ தெரியல, ஆனால் முக்கியமாக யாரை கூப்பிட்டாங்க? இயேசுவை அவர்கள் அழைத்திருந்தார்கள். அல்லேலூயா. அது அவங்க செய்த பாக்கியம். அன்பு பிள்ளைகளே, அன்பான குடும்பத்தினரே, எல்லாரும் நம்முடைய வீட்டின் எல்லா வைபவங்களுக்கும் தேவனை அழைக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ எப்படி அவர் வருவார்? அவர் உண்மையில் நம்ம மத்தியில் இப்பொழுது இருக்கிறார். நம்ம கண் காண முடியாமல் அவர் அதரிசனமாக இருக்கிறார். அவர் ஏன் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது? நாம் அழைத்தால் கண்டிப்பாக வருவார். அல்லேலூயா.
அந்த விசுவாச கண்களால் அதை நாம் பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அதனால் அவங்க செய்த நல்ல காரியம், இயேசுவை கூப்பிட்டாங்க. இயேசுவை கூப்பிடாமல் இருந்தால் பந்தியில் பிரச்சனை ஆகியிருக்கும். கடைசியில் பாயாசம், நம்ம ஊர் பாயாசம், அவங்க ஊரில் திராட்சை ரசம் பாதி பேருக்கு கொடுத்து பாதி பேருக்கு இல்லாமல் போயிருக்கு. எவ்வளோ சங்கடம், எல்லாரும் ஒரு மாதிரி பேசிட்டு போயிருப்பாங்க. அந்த கல்யாண வீட்டுக்கே சந்தோஷமே குறைஞ்சி போயிருக்கோம். ஆனால் இயேசுவை கூப்பிட்ட ஒரே காரணத்தினால தான் குறைவு நிறைவாக்கப்பட்டது. அல்லேலூயா. அது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆகவே அன்பானவர்களே, வீட்டு வைபவங்களுக்கு மட்டுமல்ல, என்னைக்கும் எல்லா காரியத்திலும் ஏசப்பா நீங்கள் எங்களோட இருங்க, எங்களை வழிகாட்டுங்க, எங்களை நடத்துங்க. எந்த பிரச்சனைனாலும் அவரை உடனே கூப்பிடணும், எந்த நல்லதுனாலும் அவரை கூப்பிடணும். நல்லது கெட்டதுக்கு முதல்ல கூப்பிட வேண்டிய ஆள் யார்? இயேசு. இதை நடைமுறையிலே பழகிக்கிடணும். நம்ம உள்ளம் உடனே இயேசுவே இயேசுவேன்னு தேடணும். நல்லதுக்கும் சரி உடனே இயேசுவை நினைக்கணும். ஆண்டவர் இப்படி ஒன்று நடத்திட்டாரு, இப்படி ஒன்று வாய்க்க பண்ணிட்டாரு, இப்படி ஒன்று எங்கள் குடும்பத்தில் கொண்டு வந்துட்டாரு என்று சொல்லி உடனே இயேசுவை நினச்சி நன்றி சொல்லி அவரை கனப்படுத்தக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி எந்த கெட்டது வந்தாலும் சரி உடனே இயேசுவை தான் தேடணும். அப்பா என்ன செய்ய, அப்பா என்ன செய்ய. இப்படி இயேசுவை அழைக்கின்ற, உங்கள் வீட்டின் ஒவ்வொரு காரியத்துக்குள்ளும் அவரை அழைக்கின்ற அந்த தன்மை இருந்தால் உங்கள் குடும்பம் குறைவின்றி வாழும். குறைவு வந்தாலும் அது நிறைவாக்கி தருவார். அல்லேலூயா. கலங்கி போக வேண்டிய இடத்துல களிப்பாக மாற்றி கொடுத்தார் பாருங்க. ரெண்டாவது விஷயம், அவர் சொல்லதை அவங்க கேட்டாங்க இல்லையா? அவர் பொறுமையாக இருந்தார். மரியாளமாக ஆத்திரப்பட்டுட்டே இருந்தாங்க, அவங்களுக்கு தாச்சரசம் குறைவுபட்டுச்சுன்னா அவர் பொறுமையாக இருந்தார். பிதாவின் வேலை வரட்டும்ன்ட்டு பேசாமல் இருந்தார். அப்புறம் அவங்க கேட்கும் பொழுது சொன்னார், நீங்கள் இந்த கற்சாடிகளில் தண்ணியை நிரப்புங்க. உடனே நிரப்புனாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். கற்சாடி எதுக்கு? கை கால் கழுவுறதுக்கு வச்சுருக்கு. இங்கே பந்தியில் திராட்சரசமாக்கும் குறைவுபட்டது. இவர் பானையில் அல்லது திராட்சரச பாத்திரத்தில் போய் தண்ணியை ஊற்றுங்கன்னு சொன்னாலும் பரவாயில்ல, எங்கே போய் தண்ணியை ஊற்றுங்கிறாரு? வெளியே வச்சிருக்கிற கற்சாடியில். அந்த மக்கள் தே இம்ப்ளிசிட்லி ஒபைட் ஜீசஸ். இயேசு அப்படியே கேள்வி கேட்காம, அதான் அந்த இம்ப்ளிசிட் ஒபீடியன்ஸ், கேள்வி கேட்காம கீழ்ப்படிஞ்சாங்க. அதுலேயும் பைபிள் சொல்லுது தே ஃபில் டு த பிரிம்னு சொல்லுது. அந்த பிரிம்னா என்னது? அந்த அந்த எட்ஜா, அந்த மேலே வரைக்கும் நிரப்புனாகலாம். அப்போ எவ்வளோ விசுவாசத்தோட கீழ்ப்படிஞ்சாங்க. என்னமோ சொன்னார், 2 வாளியை தூக்கி ஊற்றப்பா, அப்படி சொல்லலை. அதை ஃபுல்லாக நிரப்புனாங்களாம். நிரப்பிட்டு அடுத்தது அவர் கையும் வைக்கல, ஒரு வார்த்தையும் சொல்லலை. சொல்லாரு, எடுத்துக்கொண்டு பந்தி விசாரிப்புக்காரனுக்கிட்ட கொடு. எப்படியா கொடுப்பேன்? ஜக்கில் இருந்தது இந்த இதில் ஜாடியில் இருந்த தண்ணியை கொண்டு அங்கே பந்திக்கு யாராக கொண்டு போவானா? அந்த வீட்டார் கொண்டு போனார்கள். அல்லேலூயா. அவர்கள் அப்படி உள்ள ஒரு பெரிய கீழ்ப்படிதல். ஆண்டவர் வார்த்தைக்கு நிரப்பினார்கள், கொண்டு போனார்கள். அவர்களுடைய வீட்டிலே குறைவு நிறைவாக்கப்பட்டது. அல்லேலூயா. கர்த்தர் எப்போ தண்ணியை திராட்சரசமாக்குவார், இல்லை எதா மாற்றுவார்னு நமக்கே தெரியாது. ஆனால் அவர் சொல்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். முதல்ல அவர் அடிக்கடி நம்மளோட பேசுகிறார், மனசில் பேசுகிறார். அந்த அனுபவத்தை எல்லா கர்த்தருடைய மக்களும் பெற்றுக்கொள்ளணும். அது வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ரெண்டாவது, அவர் எழுதி தந்திருக்கிறார். பைபிளில் அவர் வார்த்தையை எழுதி தந்திருக்கிறார். அதை டெய்லி படித்து அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படிய நிச்சயம் குறைவுகள் மாறும், மேன்மை உண்டாகும். மூன்றாவது கல்யாணம், இனி நடக்கப் போகிற ஒரு கல்யாணம், அது ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம். அல்லேலூயா. அப்போது ஆண்டவர் ஏதேன் கல்யாணத்தில் நடத்துகிறராக இருந்தார், கானா கல்யாணத்தில் விருந்தினராக இருந்தார். இனி நடக்க போகிற கல்யாணத்தில் அவர் தான் மணவாளனாக இருப்பார். அல்லேலூயா. அவரே மணவாளன். ஆனால் இது இந்த உலகத்தில் உள்ள மணவாளன் மணவாட்டிக்கெல்லாம் ஒப்பிட முடியாது. இது ஆன்மீக விஷயம். அல்லேலூயா. எப்படி இன்றைக்கு செல்சியா இவரை கொஞ்ச நேரத்தில் கைப்பிடிச்சு அப்புறம் அவர் அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவார். அதானே நடக்க போகுது. இடையில பல தடபடலாக காரியம் நடக்கும். கடைசியில் நடக்கிறது என்ன? இவர் அவளை கையை பிடிச்சி கடைசியில் அவர் அப்பா வீட்டுக்கு அழைத்து செல்வார். இதுதான் இயேசு. ஆகாயத்தில் திடீர்னு வருவார், மணவாட்டியாகிய சபை, அவருக்கு ஒரு ஆளை மணவாட்டியாக தெரிந்து கொள்ள மாட்டாங்க, எல்லாரையும் ஆணு பெண்ணு
எல்லாரும் யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுக்காக வாழ்கிறோமோ எல்லாரும் சேர்ந்த கூட்டத்துக்கு பேர் தான் என்னது? மணவாட்டி கூட்டம். இந்த செல்சியா ஒருத்தி அவர் கைப்பிடிக்கிறாரு, அது மாதிரி இந்த முழு சபையை இயேசு என்ன பண்ணுவார்? கைப்பிடிப்பார். அதுக்கு அர்த்தம் என்ன? இவளை சேர்த்து கொண்டு அப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என்றைக்கும் அவளோட வாழ போகிறது மாதிரி இயேசு கிறிஸ்துவும் சபையை தம்மோடு சேர்த்து கொண்டு பிதாவின் வீட்டுக்கு அழைத்து சென்று என்றென்றைக்கும் சபை அவரோடு வாழும்படி வைப்பார். அல்லேலூயா. இதுதான் அந்த ஒப்புமை. அதனால தான் ஒரு கல்யாணத்தோடு ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தல் 19 நாம் பார்க்கிறோம் 7ஆம் வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. அல்லேலூயா. அப்போ இந்த ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாண விஷயத்துக்கு நம்ம எல்லாரும் ஆயத்தமாயிட்டு இருக்கோம். இவங்க 2 பேரும் ஏதேனின் அனுபவத்திலே மணமக்கள், இனி வாழ்க்கையின் அனுபவத்திலே வீட்டார். அடுத்தது இவர் 2 பேரும் சேர்ந்தே மணவாட்டியாக மாற போகிறாங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே போய் அஜேஷ் நான் மணவாளனாக தான் இருப்பேன்னு சொல்ல முடியாது. இயேசு மட்டும்தான் அங்கே மணவாளன். நம்ம எல்லாருக்கும் கடைசியில் அங்கே போனால் என்ன பேர் தான்? எல்லோரும் சேர்ந்து யாராக தான் இருக்கணும்? மணவாட்டி. அங்கே ஆணும் பெண்ணும் கிடையாது, அங்கே கொடுப்பனையும் கொள்வனையும் கிடையாது, எல்லாரும் தேவதூதர்களை போல இருப்போம்னு இயேசு சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த மணவாட்டியாக நம்ம எல்லாரும் ஆயத்தப்படணும். இன்றைக்கி நீங்கள் மணவாட்டியாக இருக்கலாம், கணவனா மனைவியாக வாழ போகிறீங்க, ரைட்டு. ஆனால் இந்த வாழ்க்கையிலேயே இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டியாக ஆயத்தமாகி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. முதல்ல அவர் தந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளணும். அவரை அழைக்கணும்னு கொஞ்சம் முன்னால் சொன்னேன். இப்போ அவர் நம்மளை அழைச்சிருக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அது பெரிய அழைப்பு. அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்கிறவங்க தான் அவருக்கு மணவாட்டியாக மாற முடியும். அதனால் அன்பர்களே, நாம் எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், ஜாதி பிரிவு பலது இருக்கலாம், அதெல்லாம் உலகத்தில் தான். ஆனால் நம்ம எல்லாரையும் படைத்தவர் ஒரே ஒருவர். அல்லேலூயா. அவர் நமக்காக அனுப்பின ஏக ரட்சகர், ஒரே ரட்சகர், உலக ரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இந்த இயேசு கிறிஸ்து அல்லாமல் நம்ம எந்த மதத்தை சொன்னாலும், ஜாதியை சொன்னாலும், எந்த தேசத்தை மொழியை சொன்னாலும் ரட்சிப்பு கிடைக்காது. பார்த்துக்கிடுங்க. நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு ஆத்மாவுக்கு ரட்சிப்பு கிடைச்சி அந்த நித்திய ஜீவன் நம்மை படைத்த தேவனோடு வாழ வேண்டிய வாழ்க்கை கிடைக்கணும்னா இயேசு ஒருவரே வழி. அல்லேலூயா. அந்த இயேசு நம்மளை வாய் திறந்து கூப்பிட்டுருக்கார். வாருங்கள், வாருங்கள். எந்த வித்தியாசமின்றி பாகுபாடின்றி எல்லாருக்கும் அழைப்பு. ஆனால் யாரெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டோமோ நம்ம தான் நாளைக்கு மணவாட்டி ஆக முடியும். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, சொல்லியிருக்கு, அவள் வஸ்திரம் தரித்து ஆயத்தமானாள், மெல்லிய வஸ்திரம் தரிக்க அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அது பரிசுத்தவான்களுடைய நீதிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவள் இன்னைக்கு இந்த ட்ரெஸ்ஸை எத்தனையோ பேர் சேர்ந்து பண்ணி விட்டுருப்பாங்க. ஒரு மூடாங்கு கூட போட்டு விட்டுருக்காங்க பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போது இவ்வளவு ட்ரெஸ் பண்ணது எத்தனை பேர்? அது மணமகளுக்கு ட்ரெஸ்ஸிங்கே ஒரு பெரிய ஒரு இது. பழைய காலத்தில் சொந்தக்கார தான் நின்று எல்லாம் பண்ணுவாங்க, ஊழியக்கார நின்று பண்ணுவாங்க. இப்போது கடைக்கு போய் ப்ரைடல் மேக்கப் நடக்குது. ஆனால் பெண்ணுக்கு மணவஸ்திரம் என்பது அது ரொம்ப ஒரு முக்கியம். அதே மாதிரி நம்மெல்லாம் அங்கே மணவாட்டியாக போகும்போது இப்போவுமே அவர் பரிசுத்த வஸ்திரங்களை தந்துடுறாரு. அதை அணிஞ்சிட்டு அந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகள் தான் அந்த மெல்லிய வஸ்திரம். அல்லேலூயா. தெரியும், இயேசுவே ஒரு ஓமையில் சொல்லியிருக்காரு. கல்யாண வீட்டில் கல்யாண வஸ்திரம் தரிக்காமல் ஒருத்தன் வந்தான், அவனை துரத்தி விட்டுட்டாருன்னு இயேசுவே ஒரு ஓமையில் சொல்லியிருக்கார். அதனால் இந்த வஸ்திரம் தரிக்காமல் அங்கே போக முடியாது. என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அல்லேலூயா. இயேசு இடத்தில் நான் ஒரு பாவி ஆண்டவரேன்னு ஒத்துக்கிட்டு அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால் உண்டான ஆத்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும். அதுதான் ரட்சிப்பின் வஸ்திரம். அதை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு அவர் ஞான ஸ்நானத்தின் வழி நடத்துகிறார். அதாங்க நீதியின் வஸ்திரம், நீதியின் சால்வை. ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொண்டு இயேசுவோடு உடன்படிக்கை செய்யணும். பரிசுத்த ஆவியை தருவார், அதான் பரிசுத்த வஸ்திரம். அல்லேலூயா. இப்படி நிறைய வஸ்திரம் வச்சுருக்காரு. அதெல்லாம் பெற்று நாம் தேவனுடைய சட்டத்தின்படி, தேவனுடைய நீதியின்படி நடந்தால் அந்த பரிசுத்தவான்களுடைய நீதி தான் நமக்கு அந்த ஆயத்த வஸ்திரம். அல்லேலூயா. இந்த மணமகள் இன்னைக்கு இந்த வஸ்திரம் தரித்து அழகாக உட்கார்ந்து இருக்கிற மாதிரி
நாமும் இந்த உலகத்தில் இப்போ நமக்கு அந்த மேக்கப் காலம்தான், ட்ரெஸ்ஸிங் காலம்தான் இப்போ நடக்கு. இந்த ஆண்டவர் தர்ற இந்த ஒவ்வொரு பரிசுத்த வஸ்திரங்களை பெற்றுக்கொண்டு ரெடி பண்ணி எப்பொழுது வருவார் எப்பொழுது வருவார். இவர் கரெக்டாக வந்துட்டார். நான் தான் பார்த்துட்டு இருந்தேன், இவர் அங்கேருந்து வர்றதுக்கு லேட் ஆகுமேனா நான் பிறகு லேட் ஆகிட்டேன். இவர் கரெக்டாக வந்துட்டார். ஆனால் இயேசு போனவளாம் ரொம்ப லேட் ஆகும். எப்போவுமே நம்மெல்லாம் நான் பிறக்கும்போதே கேட்குறேன், இதோ வருகிறார் இதோ வருகிறார்னு. நீங்களும் அப்படி தான், பிறவியிலிருந்தே என்ன தான் கேட்குதியே, இதோ வருகிறார், இன்னும் வரலை, தாமதிச்சுட்டே இருக்கிறார். எதுக்கு? அவருக்கு மணவாட்டி கூட்டம் இன்னும் பூர்ணமடையலை. உங்களில் சிலரையும் அவர் மனசில் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த கல்யாணத்துக்கு வந்தீங்க, ஆனால் அந்த கல்யாணத்துக்கு நீங்கள் வரணும்னு இயேசு உங்களை குறித்து வச்சதுனால தான் அவர் காத்துக்கிட்டே இருக்கிறாரு. நீங்களும் ஒப்பு கொடுங்கள். எந்த கல்யாணம் நடந்தாலும் இயேசுடைய வருகையை நினையுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த பிள்ளைகள் இன்னும் மென்மேலும் கர்த்தருக்குள் மேன்மையாய் வாழ்வார்களாக என்று சொல்லி வார்த்தையை நிறுத்துகின்றேன். அல்லேலூயா.